Taste the Daily. எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக இருந்தபோது குடிமராமத்து திட்டத்தை தொடங்கி அதன் மூலம் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறையின் கீழ் உள்ள அனைத்து ஏரிகளும் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றன என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குறிப்பிட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மொத்தமுள்ள 14,000 ஏரிகளில் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்ட நிலையில் மீதமுள்ள 8,000 ஏரிகளை தூர்வார அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குடிமராமத்து திட்டம் நல்ல திட்டம் என்றும் அதனை குறை சொல்ல மாட்டேன் என தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய உள்ளாட்சித்துறையிலே கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் 14,000 ஏரிகளிலே ஏறத்தாழ 6,000 ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். மீதமுள்ள 8,000 ஏரிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தூர்வாருகிற அந்த நடவடிக்கையை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்தால் இதுபோன்ற மழைக்காலங்களிலே மழை நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சிகரமான திட்டம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எஞ்சியுள்ள இந்த 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு முன் வருவாரா?